மல்லி இப்போது தான் புருஷன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. இனி இந்த ராஜேஸ்வரி சும்மா இருக்க மாட்டா. எல்லா சொத்தையும் எல்லா பிஸ்னஸையும் இப்போது அவள் பேருக்கு மாற்றிட்டு வந்து ராஜேஸ்வரி. இனி விஜயை அவள்கிட்ட காப்பாற்றுறது அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? நாம் கண் முன்னாடியே நம்ம விஜய் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் பாட்டுக்கு ஆவேசத்தில் எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பாக தான் இருக்குது. இதை நாம் எப்படி அமைதியாக விட முடியும்? நாளைக்கு விஜய்க்கு விஷயம் தெரிஞ்சு தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து எல்லாமே கைவிட்டு போச்சுன்னு தெரிஞ்சா அவர் அப்படியே மனசு உடைஞ்சு போயிடுவாரே. பாவம் விஜய், எந்த தப்பும் அறியாத அவருக்கு இவ்வளோ பேர் தண்டனையா அப்படின்னு மல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதை தெரிஞ்சுட்டு அண்ணன் பொண்ணி நேராக ராஜிட்ட போயிட்டு, அடியே ராஜி, நீலாம் ஒரு பொம்பளையாடி, குடும்பம் தம்பிக்கு இப்படி போய் துரோகத்தை பண்ணிருக்கே, உனக்கெல்லாம் எப்படி மனசு வந்துச்சு இப்படி பண்ணுறதுக்கு? ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு ராஜி கழுத்தை பிடிக்கிறாங்க நம்ம அண்ணன் பொண்ணி. ராஜி ஒன்று அவங்க அண்ணன் தள்ளி விட்டுட்டு, என்ன என் கழுத்தை அப்படி எதுக்கு வந்துட்டேன் நீனு? உன்னை போனா போதுன்னு உயிரோட விட்டேன். இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக கார் விட்டும் போது உன் கதையை அங்கேயே முடிச்சிருப்பேன். என்ன என் கதையை முடிச்சிருப்பியா? அப்போ நீ தான் என் மேலே கார் விட்டு மோதுனியா? ஆமாண்டி, நான் தான் மோதினேன். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கு உன்னையும் இந்த மல்லியும் இந்த வீட்டில் விட்டு வச்சுக்கிறது பெரிய விஷயம். ஆனால் நீங்கள் என்னன்னா என்னமோ இந்த வீட்டு மகாராணி மாதிரி ரொம்ப இது பண்ணிருக்கீங்க. இங்கே பாருங்கள், திரும்பவும் சொல்கிறேன், ஒழுங்கு மரியாதையா நீயும் மல்லி இந்த வீட்டை விட்டு கிளம்பிடு. அதுதான் உங்கள் 2 பேருக்கும் நல்லது. இல்லைனா என் கையாலேயே அடிப்படை தான் சாவீங்க. செக்யூரிட்டி, இனிமேல் இந்த பொம்பளை இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. எப்போ இருந்தாலும் சரி, இவ்வளோ வீட்டுக்குள்ளே வர விடாமல் தடுத்து நிப்பாட்டிடுங்க. கழுத்தை பிடிச்ச வழி தருங்க முதல்ல இங்கே அப்படின்னு நம்ம ராஜி சொல்கிறாங்க. அதை கேட்ட செக்யூரிட்டி உடனே அன்னப்பூர்ணி மேடத்தை பார்த்து, மேடம் கிளம்புங்க மேடம், அவங்க தான் சொல்கிறாங்களே கிளம்புங்க மேடம் அப்படின்னு சொல்லவும் அன்னப்பூர்ணி வழி இல்லாமல் அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா, ராஜி, என்னையவா வீட்டோட வெளியே போய் சொல்லிட்ட, என்ன பண்ணுறது மட்டும் பாடி, கூட சீக்கிரம் உன்னுடைய உண்மையான முகத்தெரிய விஜய் தம்பிக்கு தெரிய வச்சு அவர் மூலயமா உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளுறாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்பொண்ணி கிளம்பிடுறாங்க. மல்லி அப்போ தான் வராங்க. மல்லியை பார்த்த அன்னப்பொண்ணி, மல்லி என்னாச்சு புள்ள, ஏன் பிள்ளை ஒரு சோர்ந்து போயிருக்க அப்படின்னு சொல்லும்போது அன்னப்பொண்ணிகிட்ட மல்லியில் இருந்து சொல்கிறாங்க, பாவம் பெரியமா விஜய் எதை பற்றியும் யோசிக்காமல் அவர் பாட்டுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போது எல்லாமே தலைகளாக மாறப்போகுது. விஜயுடைய சொத்துலாம் மாறப்போகுது இப்போது இவ பேருக்கு. அப்படி ராஜி மட்டும் இல்லை சொத்தையும் அவன் பேருக்கு மாற்றிட்டானா அப்புறம் அவ்வளோதான் பெரியமா, அதுக்கப்புறம் நாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு மல்லி அழுகுறாங்க. உடனே அண்ணன் பொண்ணி, புள்ள இதுக்கெல்லாம் அழுகாத புள்ள, வா புள்ள, எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் ஒருத்தர் இருக்கார், அவர் போய் பார்ப்போம் புள்ள, கண்டிப்பாக அவர் ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பார் புள்ள அப்படின்னு இங்கே அண்ணன் பொண்ணி மல்லி 2 பேரும் போயிட்டு லாயராக பார்க்குறாங்க. அந்த வக்கீல் என்ன சொல்கிறாரு, உங்கள் புருஷனுடைய கேஸ் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான கேஸ் இல்லாமா, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயந்தான். இதில் சின்ன தப்பு நடந்தாலும் உன் புருஷன் வந்து உள்ளே இருக்க வேண்டியதான். அது மட்டும் இல்லை, சொத்தை வேறு எல்லாத்தையும் ஏமாற்றி உங்கள் புருஷனுடைய அக்கா அவங்க பேர் மாற்றுறதுக்கான வேலையை பார்த்துருக்காங்க. இப்போ நமக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன் மட்டும்தான். ஒன்று, உன் புருஷன் சுயநினைவு இழந்து தான் இந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டார் அப்படின்னு நாம் நிரூபிக்கணும். இல்லையா உங்கள் புருஷனுடைய அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஏமாற்றி தான் நான் விஜய்கிட்ட இந்த கையெழுத்தை வாங்கினேன் அப்படின்னு அவங்க வாயால் சொல்லணும். இது 2த்தில் ஏதாவது ஒன்று நடந்தால் மட்டும்தான் உங்கள் புருஷனுடைய சொத்து உங்கள் புருஷனுடைய அக்காவுக்கு போகாமல் தடுக்க முடியும். இல்லையா அந்த பத்திரத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி கிழிச்சிட்டிங்கன்னா இன்னும் பெட்டர் தான். ஸோ எதுவுமே பண்ண முடியாது. என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு வக்கீல் கேட்கவும் மல்லி ஒன்றே, சார் எனக்கு என்ன பண்ணதுன்னு தெரில சார், ஆனால் என் புருஷன் ரொம்ப நல்லவர் சார், அவர் மேலே தேவையில்லாமல் பழி போட்டு இப்போது அவரை பழிவங்க ட்ரை பண்ணுறாங்க சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு மல்லி அழுகுறாங்க. அண்ணப்படி ஒன்றே, சரிங்க சார், இந்த 2த்தில் எதனா நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு மல்லி அழைச்சிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து அண்ணப்பொண்ணி சொல்கிறாங்க மல்லிக்கிட்ட, ஏ புள்ள, அதான் வக்கீல் சொல்கிறார்ல, நாம் ஒன்று நேராக போவோம், அந்த ராஜேஸ்வரி என்ன பண்ணியிருப்பா, எப்படியும் பத்திரத்தை வீட்டில் தான் வச்சுருப்பா, அந்த பத்திரத்தை தேடி கண்டுபிடிச்சி நாம் அந்த பத்திரத்தை கிழிச்சிட்டேன். என்ன ஐயோ பெரியம்மா, நீ நினைக்கிற மாதிரி அவள் சாதாரண இல்லை பெரியம்மா, கண்டிப்பாக இன்னாலும் அந்த பத்திரத்தை அவள் எங்கே பத்திரப்படுத்தி வைக்கணுமோ அங்கே பத்திரப்படுத்தி வச்சுருப்பா, நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது பெரியம்மா. அப்படின்னா என்ன போல பண்ணுறது இப்போது? அதுதான் பெரியம்மா எனக்கும் தெரியல, ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் பெரியம்மா. கண்டிப்பாக இந்த விஷயம் மட்டும் விஜய்க்கு 4 பேர் தெரிய வந்துச்சுன்னா விஜய் தான் உயிரே விட்டுருவார் பெரியம்மா. ஏன்னா இது எல்லாமே அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு விஜய்க்காக ஆரம்பித்து கொடுத்த பிஸ்னஸ், அதை வச்சு தான் அவர் இந்தளவுக்கு முன்னாடி வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருடைய முன்னேற்றத்தை எல்லாத்தையும் அவங்க அக்கா திருடிட்டு போகிறத எப்படி பெரியம்மா அவர் தாங்குவார்? தாங்க மாட்டார் பெரியம்மா. என்ன பெரியம்மா பண்ணுறது அப்படின்னு மல்லி திரும்ப அழுகுறாங்க. அண்ணப்படி ஒன்று, அழாத பிள்ளை, வா புள்ள வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பிள்ளை, வா புள்ள அப்படின்னு வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது தான் தெரியுது, நம்ம ரஞ்சிதா அவங்க அம்மாட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி ராஜி பெரியம்மா இருக்காங்களே அம்மா, அவங்க என்னென்ன வேலை பார்க்கறாங்க தெரியுமா, ராஜி அம்மா விஜய் மாமாவுக்கு தெரியாமல் விஜய் மாமாட்ட கையெழுத்து வாங்கி இப்போது விஜய் மாமாவோட சொத்து எல்லாத்தையும் அவங்க பேருக்கு மாற்ற போகிறாங்க. மாற்றினதுக்கு அப்புறமா விஜய் மாமா வெளியே கொண்டு வருவாங்க. வெளியே கொண்டு வந்தால் விஜய் மாமாட்ட எந்த சொத்தும் இருக்காது. அப்போது விஜய் மாமா ராஜிமா சொல்கிறது கேட்டு தான் ஆகணும். அந்த நேரத்தில் விஜய் மாமாவை மல்லிக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி விஜய் மாமாட்ட சொல்ல போகிறாங்களாம். விஜய் மாமா அந்த இடத்துல
வேறு வழியே இல்லாமல் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு சம்மதிப்பாங்க. அப்படி சம்மதிச்சதுக்கப்புறமா விஜய் மாமாவுக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஸோ சொத்து எல்லாத்தையும் விஜய் மாமா பேர்லேயே மாற்றிடுதா இப்போ ராஜ்யமாக சொல்லியிருக்காங்கம்மா. அதனால் இன்னும் கூடி விரைவில் நாம் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு விஜய் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்க போதுமா அப்படின்னு ரஞ்சிதா எல்லாத்தையும் அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம அன்னபூர்ணி அப்பா தொக்கா மாட்டிட்டா ஒருத்தி அப்படின்னு அந்த ரஞ்சிதா பேசுனதையும் வீடியோ எடுத்துடுறாங்க. வீடியோ எடுத்ததுக்கப்புறமா இங்கே அன்னபூர்ணி சொல்கிறாங்க, பாத்தியா புள்ள, நான் தான் சொன்னேன்ல கடவுள் கெட்டவங்களுக்கு தான் நிறைய வாய்ப்பு தருவார், ஆனால் கடைசியில் கை விட்டுருவார் அப்படின்னு. இங்கே பாரு, ரஞ்சிதா பேசின எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதை போய் நம்ம விஜய் தம்பிகிட்ட காட்டுவோம் புள்ள. காட்டினா அப்புறம் விஜய் தம்பிக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அக்கா எப்படியாப்பட்டவ, எவ்வளோ பெரிய மோசக்காரி சதிக்காரி அப்படிங்கிறத அவரே புரிஞ்சுப்பார் புள்ள. புரிஞ்சுக்கிட்டு அவரே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவரே முடிவெடுத்துருவார். வா புள்ள போகலாம் அப்படின்னு அன்னபூர்ணி மல்லி அழைச்சிட்டு நேராக ஸ்டேஷன் போகிறாங்க. ஸ்டேஷன் போயிட்டு விஜய்கிட்ட வந்து வீடியோவும் காட்டுறாங்க. அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் விஜய்க்கு புரியுது, அடைச்ச நாம் அப்போ நம்ம அக்காவை நம்பினது எவ்வளோ பெரிய முட்டாள்தானோ. அப்போ நம்ம அக்கா தான் நமக்கு துரோகியா, நாம் மல்லியை போய் தப்பாக நினச்சோமே, அப்போ மல்லி நல்லவு தானா அப்படின்னு விஜய்க்கு அப்போ தான் புரியுது மல்லி யார் தான் அக்கா யாருன்னு. அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. மல்லி கையை பிடிச்சி பயங்கரமாக அழுகிறாரு, மன்னிப்பு கேட்குறாரு, என்னை மன்னிச்சிரு மல்லி அப்படின்னு. விஜய் அழுகிறத பார்க்கும்போது மல்லிக்கு ரொம்பவுமே பாவமாக இருக்குது விஜய் மேலே.